மைக் டஸ்டின் கிட்ட கேட் சேஃப் இல்லைன்னு லெவன் சொன்னா சோ லூக்கஸ் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்றான். அப்போ டஸ்டின் நீதான் லூக்கஸ முதல்ல அடிச்ச சோ நீதான் போய் சமாதானப்படுத்தணும், இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ரூல்னு சொல்றான். அப்புறம் டஸ்டின் நம்ம லூக்கஸ சமாதானப்படுத்திட்டு லெவனை தேட போறோம்னு சொல்லி ரெடி ஆகுறான். அப்புறம் லெவனை காட்டுறாங்க. அவ பிரானர் கூட இருக்க ஒரு பழைய ஞாபகத்து கனவா கண்டு காட்டுல இருந்து கண்ணு முழிக்கிறா. அப்புறம் தண்ணியில தன்னோட முகத்தை பார்த்து கோவமா கத்துறா. அப்புறம் மைக்கும் டஸ்டினும் லூக்கஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க சமாதானமாக பார்த்தாலும் லூக்கஸ் கோவமா நானே கேட்ட கண்டுபிடிச்சு வில்ல காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் லெவனை காட்டுறாங்க. இவ அழுக்கான ட்ரெஸ்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறா. அப்போ எல்லாரும் அவள ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்புறம் அவ கேஷுவலா ஃபுட் எடுத்துக்கிட்டு வெளியே வாரா. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் அவளை தடுக்க வரும்போது அவளோட பவர்ஸை வச்சு சூப்பர் மார்க்கெட்டோட டோரை சாத்தி உடைக்கிறா. அப்புறம் லூக்கஸ் திங்ஸ் எல்லாம் பெக் பண்ணிக்கிட்டு வில்ல கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறான். அப்போ அங்க ஹாக்கின்ஸ் கிளப்போட வேன் நிக்குது. இன்னொரு பக்கம் மைக்கும் டஸ்டினும் லெவனை தேடுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ டஸ்டின் மைக் கிட்ட நீ தான் லூக்கஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோ நீ வேற ஒரு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவன் பொசசிவ் ஆகுறான்னு சொல்றான். அப்போ இவங்க போற வழியில லெவன் போன அந்த சூப்பர் மார்க்கெட்ல க்ரௌட் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. அதோட கட் பண்ண நியூஸ் பேப்பர்ல தன்னோட பொண்ணு ஜேனை கடத்திட்டு போனாங்கன்னு ஹாக்கின்ஸ் கிளப்பை எதிர்த்து கேஸ் கொடுத்த அந்த லேடி தெரிய பாக்குறதுக்காக ஜாய்ஸும் ஹாப்பரும் வர்றாங்க. அங்க அவ சுயநினைவில்லாம இருக்கா. அப்போ டெரியோட சிஸ்டர் அவ மனிதர்களை உப்பு தண்ணியில மூழ்க வச்சு அவங்க மைண்டோட எல்லையை படிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருந்தான்னு சொல்றா. அப்போ ஜாய்ஸ் ஜேனோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேக்குறா. அப்போ அவ டெரிக்கு 7வது மாசத்திலே குழந்தை அபோர்ட் ஆகிடுச்சு, ஆனா டெரி அவ குழந்தை பிறக்கும் போதே சக்திகளோட பிறந்தான்னு சொல்லுவா அப்படின்னு அவ சிஸ்டர் இவங்க கிட்ட சொல்றாங்க. அப்புறம் ஜோனத்தனும் நான்சியும் அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்காக வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீவோட ஃப்ரெண்ட்ஸ் நான்சியை பத்தி ஊரு பூரா தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் அவளை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அப்போ ஸ்டீவோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நான்சி ஸ்டீவ அடிச்சிடுறா. அப்புறம் ஸ்டீவ் ஜோனத்தன் கிட்ட போய் வம்பிழுத்து நான்சிய தப்பா பேசுறா. அப்போ ஜோனத்தன் கோவப்பட்டு ஸ்டீவ அடிச்சிடுறான். அப்படியே 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அங்க போலீஸ் வந்து ஜோனத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டீவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் போலீஸ் ஹாப்பருக்கு கால் பண்ணி ஜோனத்தனை அரெஸ்ட் பண்ணத பத்தி சொல்றாங்க. பக்கத்துல ஜாய்ஸும் இதை கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஸ்டேஷன்ல நான்சி ஜோனத்தனுக்கு ஐஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. அதோட கட் பண்ண லெவனை காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ மைக் அண்ட் டஸ்டினோட சத்தம் கேக்குது. அங்க அவங்க ஸ்கூலோட பேட் பசங்க 2 பேரு கத்தியோட மைக் அண்ட் டஸ்டினை துரத்துறாங்க. அப்புறம் லூக்கஸ காட்டுறாங்க. அவன் காம்பஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் அது ஹாக்கின்ஸ் கிளப்ப காட்டுது. அப்புறம் அவன் ஒரு மரத்துக்கு மேல ஏறி பைனாகுலர் வழியா உள்ள பாக்குறான். அங்க அவன் கிளம்பும் போது கண்ட வேன் இருக்கு.